ஹதீஸ் 6. சொர்க்கத்திற்குரியவர்கள் என அறிவிக்கப்பட்ட 10 நபர்களில் ஒருவரான சஅத் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், இறுதி ஹஜ் வருடம் எனக்கு கடுமையான வலி இருந்த பொழுது நோய் விசாரிக்க என்னிடம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்தார்கள். இறை தூதர் அவர்களே, நீங்கள் பார்த்து கொண்டிருக்கின்ற வலி எனக்கு ஏற்பட்ட நிலையில் உள்ளேன். நான் பணக்காரன், ஒரு மகளை தவிர வேறு வாரிசு எனக்கு இல்லை. நான் என் சொத்தில் 2/3 பங்கை தர்மம் செய்யலாமா என்று கேட்டேன். கூடாது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். பாதி கொடுக்கலாமா இறை தூதர் அவர்களே என்று கேட்டேன். கூடாது என்று கூறினார்கள். 1/3 பங்கு கொடுக்கலாமா இறை தூதர் அவர்களே என்று கேட்டேன். 1/3 பங்கு கொடுக்கலாம், 1/3 பங்கே அதிகம்தான். நிச்சயமாக நீ உன் வாரிசுகளை பணக்காரர்களாக விட்டு செல்வது மக்களிடம் யாசகம் கேட்கும் ஏழைகளாக அவர்களை நீ விட்டு செல்வதை விட சிறந்ததாகும். இறை தூதர் அவர்களே, என் தோழர்கள் எல்லாம் தங்களுடன் மதினா திரும்பும் பொழுது எனது நோயின் காரணமாக நான் மட்டும் மக்காவில் தங்கிவிடுவேனோ என்று கேட்டேன். நிச்சயமாக நீர் தங்கிவிட மாட்டீர். அல்லாஹ்வின் திருப்தியை நீர் நாடி செய்வது மூலம் உன் தகுதியையும் கண்ணியத்தையும் அதிகமாக்கிக் கொள்வீர். உம்மிடம் சிலர் பயன் பெற்றும் மற்ற சிலர் உம்மிடம் துன்பம் அடைவர் என்ற அளவுக்கு நீண்ட காலம் நீர் வாழக்கூடும் என்று கூறிவிட்டு, இறைவா, என் தோழர்களிடம் அவர்களின் ஹிஜ்ரத்தை ஏற்பாயாக, அவர்களின் குதிகால்கள் மீது அவர்களை திருப்பி விடாதே என்று பிரார்த்தனை செய்தார்கள். எனினும் ஹிஜ்ரத் செய்யாமல் இறந்துவிட்ட சஅத் இப்னு அபி வக்காஸ் தான் அனுதாபத்திற்குரியவர் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவில் இறந்த அவருக்காக இரங்கல் தெரிவித்தார்கள். புகாரி 1295, முஸ்லிம் 1628.